இது ஒரு க்ளவுட் பில்லிங் சாஃப்ட்வேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சலூன் அண்ட் பியூட்டி பார்லருக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான செட்டிங்ஸ் வைக்க போகிறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து எம்ப்ளாயிக்கான கமிஷன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம், அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறோம், சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் சேம் டைம் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு சர்வீஸுக்கு மல்டிப்புள் எம்ப்ளாயிஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஐட்டம்ஸில் போயிட்டு ஆட் ஐட்டம் போயிடுறேன். ஆட் ஐட்டம் போனீங்கன்னா இந்த இடத்துல சர்வீசஸ்ன்னு இருக்கும், சர்வீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும், காம்போ ப்ராடக்ட்டுன்னு இருக்குது. இப்போ சர்வீஸ் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் ஒரு சலூனில் கொடுப்பாங்கன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைலிங்கு, ஃபேஷியல்ஸ், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபேஷியல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேஷியல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆல்டர்னேட் நேம் வந்து நீங்கள் எதாவது அதே கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஓகே, ஆல்டர்னேட்டிவ் சேல்ஸ் ப்ரைஸ் ஃபேஷியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 299 அப்படின்ற ஸ்கீமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து சர்வீஸ் கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கிறோம். இது இல்லைனா இது வந்து பியூட்டி கேட்டகரி எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பியூட்டி கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு டேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டேக்ஸ் இல்லாதவங்க ஜஸ்ட் ஃபார் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து ஆட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இதில் எப்பயுமே ஐஜிஎஸ்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, லோக்கல் கிளைண்ட் தான் வரப்போகிறாங்க. இதில் இமேஜ் எதாவது ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இமேஜ் டம்மையை ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணிவிட்டு கிராப் கொடுத்துட்றீங்க. கிராப் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடும், அதாவது சர்வீஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். சேம் அதே மெத்தட் தான், கிளிக் பண்ணிக்கிறோம். சம்திங் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்னால காஸ்மெட்டிக்ஸ்னு கொடுத்துறோம். ஜென்ரல் ப்ராடக்ட்னு போட்டிருக்கேன், சர்வீஸ் கிடையாது, நார்மலாக ஒரு ஜென்ரல் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 75 rupees, ஹோல்சேலாக இருந்தால் 65 rupees, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 45 rupees. ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தது. 2-3 பிரான்ச், மல்டிபிள் பிரான்ச் வச்சுருக்கீங்கன்னா ஒவ்வொரு சலூன்லேயும் எவ்வளோ ஓப்பனிங் இருக்குன்றதை போடலாம், இல்லை பர்ச்சேஸ் என்ட்ரி கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான், ஓகேங்களா. ஸோ லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அண்ட் சப்ளையரு ஸ்பெசிஃபிக்லி சப்ளை பண்ணுறவங்க டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிங்கிள் யூனிட்டு, ஸோ நான் பீசஸ்ன்னு போட்டுடுறேன். இந்த இடத்துல வந்து பிராண்டு ஏதாவது இருந்ததுன்னா பிராண்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம், டேக்ஸ் இல்லைன்னா டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்றேன். கேட்டகரி கேட்குது. கேட்டகரி வந்து ப்ராடக்ட்ன்றதால நான் சும்மா டம்மியாகவே ப்ராடக்ட்னே ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வேரியண்ட் காட்ட முடியும் என்னால். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போது நம்ம 3 ப்ராடக்ட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2 வந்து சர்வீஸ், 1 வந்து ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறது வியூ த டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராடக்டோடைய வியூ பாயிண்ட்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு காமிச்சிடும், ஓகேங்களா. ரைட், இப்போது நம்ம எம்ப்ளாயை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயை ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயை ஆட் பண்ணுவோம். எம்ப்ளாயை ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்தது வந்து இதில் யூஸ் பண்ண முடியும், ரைட்டா. ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எம்ப்ளாயின்னு இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு 2 எம்ப்ளாயி நம்ம க்ரியேட் பண்ணோம், மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் ஆட் எம்ப்ளாயின்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய்தீப்னு ஒரு எம்ப்ளாயை ஆட் பண்ணுறோம். அவருடைய இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. சேல்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் சேல்ரி வந்து ஒரு 10,000 அப்படின்னு போட்டுறோம். டெஸ்டினேஷன் வந்து இவர் வந்து ஒரு ஜென்ரல் யூசர் அப்படின்ற கேட்டகரியில் வச்சுருவோம். கமிஷன் இங்கே தான் செட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் எவ்ரி கட்டிங்க்கு ஸ்பெஷல் கமிஷன் ஒரு 3% கமிஷன் அப்படின்னா இது கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் பர்மிஷன் கோடு அப்படின்னு இவர் சப்போஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு பர்மிஷன் கோடு வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ நான் டம்மியாக செட் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்ட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10% வரையும் அலோடு கொடுக்கலாம். ஃப்ரம் டேட் டு டேட் கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். என்னைய டேட்லேருந்து என்னைய டேட் வரைக்கும் அவருக்கு வந்து அந்த அலோடு உண்டு அப்படின்றது. ப்ரைஸ் மாடிஃபை ஆப்ஷன் இவருக்கு உண்டா இல்லையான்றதை இங்கே கொடுத்துடலாம். நோ கொடுத்துட்றேன். அவுட்லெட் எந்த அவுட்லெட்டுக்கு இது ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா மீடியா ஜங்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா ஜங்ஷனுக்கு ஒரு எம்ப்ளாயின்னு போட்டுறோம். அவருடைய ஃபோட்டோ வந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு லாகின் பர்மிஷன் உண்டா அப்படின்னு கேட்குது. நோனே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேங்களா. இப்போ அடுத்த இன்னொரு பர்சனு இது ஆல்ரெடி வந்து வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டரை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்றேன்.
ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஜென்ரல் யூஸரில் ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆட் யூஸரில் இப்போ நான் திருப்பி இன்னொரு பர்சன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேல்ரி வந்து செட் பண்ணிக்கிறேன். அதேமாரி அவங்களும் ஜென்ரல் யூஸர் தான். அவங்களுக்கு கமிஷன் வந்து 1.50 அதாவது செட் பண்ணிட்டேன். ஸோ மாடிஃபை ஆப்ஷன் உண்டானா உண்டு. இவங்களும் எந்தெந்த இதிலெல்லாம் அவங்க அலோடு, 2 இதுலையுமே அலோடுனா 2 அவுட்லெட்டுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 2 எம்ப்ளாயி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பாயிண்ட் ஆஃப் சேலில் போய்ட்டு 2 சர்வீஸ் ஆட் பண்ணி 2 எம்ப்ளாயி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் போயிடுறேன். பிஓஎஸில் போயிட்டு இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஜென்ஸ் ஒரு இதுக்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஏர் கட் பண்ணுறாங்க, ஜென்ஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயை இங்கேயே சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கேயே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் இதை ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆட் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயை இந்த பென்சில் மாதிரி இருக்கிற பட்டன்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அவங்கள செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம், சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது நம்ம எம்ப்ளாயி ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சர்வீஸுக்கு மட்டும்தான் நம்ம எம்ப்ளாயிஸை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு வந்து அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். இப்போ 600 கொடுக்குறாங்க அப்படின்னா 600 இல்லை ப்ராடக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் மெசேஜ் போகிறது அந்த விஷயம்லாம் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில் ஃபார்மேட் வந்துடும். இந்த பில் ஃபார்மேட் வந்து அந்தந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆகிக்கும். நம்ம எந்த பிரிண்டர் வச்சுருக்கோமோ அந்தமாரி பிரிண்டர் பாப்பப் வந்துட்டு ஆட் ஆகிற மெத்தடும் உண்டு, இல்லைனா டேரெக்டாக ஆட் ஆகிற மெத்தட்ஸும் உண்டு. இது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லைனா பிரிண்ட்டு சும்மா இந்த லோகோ கூட நம்ம இவ்வளோ பெரிய லோகோ சின்ன லோகோ போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே போட்டு வந்துடும். ஓகே, இது நான் பிரிண்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக இப்போ 2 பேர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரேட்டு, ஜிஎஸ்டி ரேட்டு எல்லாமே போட்டு உங்களுக்கு டோட்டல் வந்துடுச்சு. இதுவுமே நம்ம மாடிஃபிகேஷன் தான். கொடுத்துட்டு இங்கே பிரிண்ட்டு கொடுத்தீங்கனாலும் பிரிண்ட் வந்துடும். ஓகே, இப்போ இன்னொரு டைம் திருப்பி நான் ஞாபகப்படுத்தேன், 2 சர்வீஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதே வந்து 2 ஏர் கட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு சைல்டு 2 பேர் வந்திருக்காங்கன்னா 2 பேரும் கொடுத்துட்டு இந்த இடத்துல எம்ப்ளாயை செலக்ட் பண்ணாமல் நீங்கள் இங்கே போயிட்டு கூட நீங்கள் எம்ப்ளாயை ட்ராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். முடிச்சுட்டுதா ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு பேமெண்ட் செட்டில் ஆகுது. ஓகேங்களா, பேங்க்னா பேங்க்கு, பேபால், லாயல்ட்டிக்கு பாயிண்ட்ஸு எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை 600 கொடுக்குறாங்கன்னா 600 மீதி பேலன்ஸு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு பில் காப்பி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். கமிஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பேக் மெனு போங்க. இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். ரிப்போர்ட்ஸில் எம்ப்ளாயி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயோட சேல்ஸ் ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டரில் ஃப்ரம் டேட் டு டேட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்கான ரிப்போர்ட்டோ இல்லை 1 வீக்குக்கான ரிப்போர்ட்டோ இல்லை டெய்லி ரிப்போர்ட்ஸோ பார்க்கலாம். இப்போ வினோதான்றவங்களுக்கு ஒன்று ஐட்டம் சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் காம்போ ப்ராடக்ட்ஸ் வைஸ் அப்படின்னு போடுறோம். சேல்ஸ் வைஸ்ன்னு போட்டு எந்த அவுட்லெட்டுன்றதை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கமிஷன் ரேட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, 1.5 கமிஷன். அவங்களுடைய டோட்டல் கமிஷன் வந்து 13.46 ரூபீஸ் பர் மந்த்து. இது வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது பிடிஎஃபாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், சிஎஸ்வி, எக்ஸல் ஃபைலு, பிரிண்ட்டு டேரெக்டாக கொடுக்கணுனாலும் கூட பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபில்ட்ரேஷனில் இப்போ ஜெய்தீப்ன்ற ஒரு எம்ப்ளாயியை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறோம். சேம் அதே ரிசல்ட் தான். ஸோ சலூன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர். ஸோ இதில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அட்டண்டன்ஸ் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி வராங்க, ஆட் அட்டண்டன்ஸ். ஸோ அவங்க எந்த டைமுக்கு வந்தாங்க அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் த எம்ப்ளாயி, அங்கே இன் டைம்னு அவுட் டைம்னு எல்லாமே நம்ம வந்து இங்கே அட்டண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அவுட் டைட் போட்டு நோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது மந்த் எண்டு ரிப்போர்ட்ஸில் நம்ம அப் டைம் எவ்வளோ ஒர்க் ஹவர்ஸ் எல்லாமே நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சலூன் வச்சுருக்கவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக தயாரிக்கப்பட்டது. இதில் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.